Guys, welcome again to my YouTube channel. So this video is going to be part 3 of my USCPA journey. How my journey looked like and நான் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணேன் USCPA அண்ட் என்னெல்லாம் challenges ஃபேஸ் பண்ணேங்கிறது வந்து நான் சொல்லி ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் டாக்குமெண்டேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தேன். எங்கே ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய ஜேர்னி அண்ட் என்னோடய ஜேர்னிக்கு அப்புறம் நான் வந்து என்னெல்லாம் டாக்குமெண்டேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருந்தது அதை பற்றியெல்லாம் போட்டிருந்தேன். செகண்ட் வீடியோவில் ஓவர்வியூ அபவுட் சிபிஏ டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருந்தது, நான் ஏன் ஃபஸ்ட்டு செக்ஷன் சூஸ் பண்ணேன், என்டிஎஸ்னால் என்ன, அப்புறம் வந்து 18 months க்ரைட்டீரியா நான் படிக்கும் போது இருந்தது வந்து என்ன க்ரைட்டீரியா அண்ட் வந்து நான் எப்படி நேவிகேட் பண்ணேன் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனுங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன பேச போகிறேன்னா என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் லெவல் சேலஞ்சஸ் தட் ஐ ஃபேஸ்ட் which was very crucial challenges that I faced, which might not be applicable for everyone, but probably will give you an insight about how to navigate different challenges when you are faced with something. So அதுதான் என்னோட இன்டென்ஷன் இந்த வீடியோ போடுறதுக்கு. So probably this might help someone who might be in the similar phase or who is going through the similar journey as I was going through in one point of my time. ஸோ பெக் வந்து முடிச்சிட்டேன் 2021லேயே வந்து டிசம்பர் மந்தில் வந்து ஐ கம்ப்ளீட்டட் பெக் எக்ஸாமினேஷன் அண்ட் ஐ பாஸ்ட் த பெக் எக்ஸாமினேஷன். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வாஸ் திங்கிங் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின் போது ஐ ஸ்டார்டட் வித் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் விச் இஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி டஃப் பேப்பர் இன் USCPA for me because I didn't have any exposure in USCPA, I didn't have any experience with any US companies. So everything was kind of very new to me, as in studying for that examination or studying the core content, everything was kind of new. ஸோ நான் அது மாதிரி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் நினச்சேன் இந்த மாதிரி கோர்ஸ் கண்டென்ட் முதல்ல எடுத்து பார்த்தேன். புக்கு கொடுப்பாங்கல்ல இன்ஸ்டியூட், நம்ம என்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோமோ அந்த புக்கை எடுத்து பார்த்தா ரொம்ப நிறைய கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஃபார் ஈச் ஐட்டம் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து இருக்க இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேஷன் பற்றி, மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் பற்றி எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் கவர்மெண்டல் அக்கௌண்டிங் பற்றி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் ஓகே புக் கண்டென்ட்டை பார்த்தா ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நம்ம we don't have to rush on anything. நம்ம வந்து ஒரு 5 to 6 months வந்து பொறுமையாக படிக்கலாம். பொறுமையாக படித்து we can do in an approach like one at a time அப்படிங்கிற மாதிரி படிக்கலாம், which will going to help us in progress better with our examination and procedures like that. ஸோ அந்த மாதிரி நான் டிசைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா I started preparing for financial accounting and reporting, and at the same time என் ஹஸ்பண்டுக்கு வந்து மெக்சிகோவில் he got settled and I was working on the visa arrangements. எனக்கு வந்து விசா வந்து ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் விசாலாம் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கும் போது at the same time I got the visa in the month of January. ஸோ டிசம்பரில் நான் பெக் முடித்தேன், ஜான்வரியில் I got visa. ஸோ ஜான்வரியில் I have to start to Mexico. So basically my chances of writing in the examination in India is very minimized because Mexico வந்து other part of the worldல இருக்கு. So traveling back to India and writing the exam in India will be quite challenging. So நான் என்ன நினச்சேன்னா let's just continue studying and let's just apply for the visa for the nearby countries near to Mexico. By that way we don't have to spend a lot of money in the flight cost, accommodation expenses and things like that. That was my initial intention. ஸோ இப்படி நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். ஆனால் நான் ட்ராவல் பண்ணுற அந்த டைம்லலாம் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லலாம் நான் படிச்சுட்டே தான் இருந்தேன். ஐ வாஸ் கண்டினியூஸ்லி ஸ்டடியிங் ஃபார் ஃபார் that is financial accounting and reporting, which is also simply called as FAR section of CPA exam. I was consistently studying every single day. Around like 6 hours to 7 hours I was concentrating on reading it, watching the video, doing MCQs, doing the simulations again and again. நான் அதை வந்து கொஞ்சம் கூட நான் வந்து ஸ்டாப்பே பண்ணல, நான் படிச்சுட்டே இருந்தேன். ஓகே நம்ம இது படித்தாதான் நம்மளுக்கு அங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிவ் அப்பே பண்ணல, படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு அப்புறம் மெக்சிகோவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணேன் NTS. அப்ளை பண்ணிவிட்டு நான் ஜான்வரியிலே அப்ளை பண்ணிட்டேன்.
ஜான்வரியில் அப்ளை பண்ணி ஜூன் மாதத்துக்குள்ளே வந்து அது எக்ஸ்பைரி ஆகிடும் இல்லையா. 6 மாதம் இருக்குது நம்மளுக்கு டைமு. ஆனால் நம்ம 5 மாதம் தானே வச்சுருக்கோம் படிக்கிறதுக்கு, நம்மளுக்கு 1 மாதம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிக்கிறேன். நான் படிச்சுட்ருந்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாமினேஷன் கிட்டக்க வரும்போது நான் வந்து அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தேன் யூஎஸ் வீசா, கனடா வீசாலாம். யூஎஸ் வீசா வந்து ரொம்ப லாங் வெயிட்டிங் டைம் இருந்தது. கனடா வீசாவும் அப்படி தான் இருந்தது. ஆனால் எக்ஸாம் டைம் கிட்டக்க வர ஐ காட் வெரி ஆங்ஷியஸ் தட் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுறது, திரும்ப இங்கேருந்து இந்தியா போகணுன்னா நிறைய காசு ஆகுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. அண்ட் ஐ ஆல்சோ டிடன்ட் ஹாவ் மச் மனி அட் தட் டைம். ஆல் ஐ ஹேட் இஸ் அ சேவிங்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கம்பெனி தட் ஐ வாஸ் ஒர்க்கிங் பேக் இன் இந்தியா. ஸோ இந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் இருக்கும்போது சரி ஓகே பரவாயில்ல, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம படிச்சுட்டே இருக்கலாம், அட் த டைம் எக்ஸாம் வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் வரத்துக்கு கிட்டக்க பார்க்கும்போது எனக்கு வந்து வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு, கனடா வீசா. என்னடா அது கனடா வீசா வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது யூஎஸ் வீசா வந்து நாங்கள் அட்டம் பண்ணுறதுக்கு போனோம். ஆனால் வெயிட்டிங் டைம் பார்த்துட்டு we can go and apply for a country where we can get easy visa ன்னு சொல்லிட்டு கனடா வீசா அப்ளை பண்ணோம். விசிட்டர் வீசா stating that I want to come to the country to write the examination of USCPA, just that. அதை மட்டும் எழுதினேன். பார்த்தா எனக்கு வந்து வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. வீசா ரிஜெக்ட் ஆனோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா என்டிஎஸ் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்ப காசு கட்டுறது இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் டீல். ஏன்னா சிஎம்ஏ கம்பேர் பண்ணும்போது சிபிஏ வந்து கைண்ட் ஆஃப் காஸ்ட்லி. அண்ட் நான் ஏன் சிபிஏ பண்ணுறேன்னா நான் வேறு ஒரு ஊருக்கு வரேன், வேறு ஒரு நாட்டுக்கு வரேன், எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு கரியர் வேணும் இங்கேங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறது. சரி என்னடா அது இப்படி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணலான்னு போது என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், அதாவது நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து இந்தியாக்கே வந்து போய் எழுதுங்க அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப காசு ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்ல, இருக்கிறது எல்லாத்தையுமே எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ பண்ணி ஜஸ்ட் கோ அண்ட் ரைட் எக்ஸாமினேஷன் வி கேன் மேனேஜ்ன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணதுனால சரி ஓகே நம்ம இந்தியாவில் போய் எழுதலாம். அப்போ இந்தியாவில் போய் எழுதுறதுன்னு ஆயிடுச்சுன்னு போது நம்ம வந்து இது பண்ணலாம், இன்னொரு எக்ஸாம் சேர்த்து படிக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் என்ன பண்ணேன்னா ஆடிட் எக்ஸாமும் சேர்த்து வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். இங்கேருந்து இந்தியா வந்து 4 ஃப்ளைட்டு, நான் இருக்க இடத்துலேருந்து இந்தியா வந்து 4 ஃப்ளைட்டு. நான் வந்து குவாடலஹரான்னு ஒரு பிளேஸில் இருக்கேன் மெக்சிகோவில். குவாடலஹரா டு மெக்சிகோ சிட்டிக்கு போகணும். மெக்சிகோ சிட்டியில் தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ், பெரிய ஃப்ளைட்ஸ்லாம் வரும். ஸோ மெக்சிகோ சிட்டிலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பாம்பேயோ டெல்லிக்கோ தான் போகும், டேரக்டாக சென்னை ஃப்ளைட் கிடையாது. ஸோ மெக்சிகோ சிட்டிலேருந்து நெதர்லாண்ட்ஸ்னு ஒரு ஊருக்கு போய் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து மும்பைக்கு போய் மும்பைலேருந்து அதுக்கப்புறமா வந்து சென்னைக்கு போனோம். ஸோ அதுதான் ஃப்ளைட்டு. ஸோ நான் என்ன மாதிரி வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன்னா இப்போ ரொம்ப க்ளோஸ் டேட்டில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இல்லையா மற்ற கண்ட்ரியோட வீசாக்காக, அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எக்ஸாம் டேட் வந்து கிட்டக்க வந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 22ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் டேட்டுனா 20ஆம் தேதி நான் இந்தியாவில் இருக்காமல் நான் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணியிருந்தேன். எப்போ புக் பண்ணியிருந்தேன்? 18ஆம் தேதியே நான் இங்கேருந்து கிளம்பணும். ஏன்னா 2 நாள் நான் வந்து ஏரில் வந்து ட்ராவல் பண்ணி 20ஆம் தேதியே நான் அங்கே இருந்தால் தான் 22ஆம் தேதி என்னால் எக்ஸாம் எழுத முடியும். அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ 18ஆம் தேதி நைட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஏர்போர்ட்டில் போய் உட்காந்தேன். இங்கேருந்து குவாடலஹராலேருந்து மெக்சிகோ சிட்டிக்கு போய் ஏர்போர்ட் போய் உட்காந்தா அந்த ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட்ஸில் இருக்க ஆம்ஸ்டர்டாமுங்கிற ஒரு கண்ட்ரிக்கான ஃப்ளைட் வந்து டிலே ஆகிடுச்சு. ஏதோ வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக்கோ சம்திங் சொல்லி டிலே ஆகிடுச்சு. டிலே ஆனதுனால அந்த ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் லேட்டாக எடுத்துட்டு சரி லேட்டாக எடுக்கிறாங்க நம்ம எப்படியாவது போயிடலான்னு ஒரு டென்ஷன் இருந்தது. ஆனால் நான் படிச்சுட்டே இருந்தேன். ஃப்ளைட் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து விடக்கூடாது, நம்ம எப்படியாவது இதை முடிக்கணும்னு. ஏன்னா வேறு காசு கிடையாது, திரும்ப படிக்கணும், இல்லை திரும்ப ரீஅட்டெம்ப்ட் எழுதணுன்னா காசு வந்து அவ்வளோலாம் கிடையாது, அவ்வளோ காஸ்ட்லியும் கூடாது. சரி ஓகே நம்ம எழுதலாம், நம்ம படிக்கிறத விடக்கூடாது, நான் படிச்சுட்டே இருக்கலாம்னு படிச்சுட்டு இருந்தா அப்புறம் அந்த ஃப்ளைட் நெதர்லாண்ட் ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஃப்ளைட் வந்து டிலே ஆகி அப்புறம் ஆம்ஸ்டர்டாமில் போய் இறங்கிட்டேன். ஆம்ஸ்டர்டாம்ங்கிறது நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. ஆம்ஸ்டர்டாமில் போய் இறங்கினோடனே அடுத்த ஃப்ளைட் வந்து டெல்லிக்கு போகுது. அந்த ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு நாங்கள் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே.
ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ஃப்ளைட்டு தான், KLMங்கிற ஒரு ஃப்ளைட்டில் தான் போனேன். ரெண்டுமே ஒரே ஃப்ளைட்டு தான் போது எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி அந்த ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு, அதனால் இந்த பேசஞ்சர்ஸ் யாரெல்லாம் அந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப வந்து ரீபுக் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃப்ளைட் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு போடுவாங்க, அவங்களே வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னோடனே எனக்கு அழறதா சிரிக்கிறதானே தெரியல. என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வீட்டுக்கு போய், ஏன்னா ஜெட்லாகுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, 12 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் இங்கேயும் இந்தியாவுக்கும் மெக்சிகோக்கும். அங்கே போயிட்டு நம்மளுக்கு தூக்கமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எப்படிடா நம்ம எழுத போகிறோம், எக்ஸாமினேஷனில் போய் தூங்கிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே கவலை ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டு ஏதோ ஒரு ஹோப்பில் போனால் அங்கே போய் ஒரு சென்டரில் வந்து வேறு டிக்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க இருந்தாங்க. அந்த டிக்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க அந்த பிளேஸ்க்கு போன உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சரி ஓகே உங்களுக்கு வந்து நான் சிங்கப்பூர் வழியாக தரேன் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் வழியாக தந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா சிங்கப்பூர் வந்து இன்னும் ஆல்ரெடி நான் ஒரு 12 ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் வந்திருக்கேன், இன்னும் ஒரு 12 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு, அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து டேரெக்டாக சென்னைக்கு போகிற மாதிரி. சரி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளைட்டாவது கட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சிங்கப்பூருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி போயிருந்தேன். பார்த்தா அந்த சிங்கப்பூர் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காக உங்கள் பேக்கேஜஸ்லாம் நாங்களே மாற்றிடுவோம் அப்படி இப்படின்னாங்க. சரிப்பா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஃப்ளைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் இறங்கிட்டு சிங்கப்பூர்லேருந்து போகிற ஃப்ளைட்டில் பார்த்தா அங்கே போகிறேன், பார்த்தா என் ஹஸ்பண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, என்னோடய ஃபோனும் நெட்ஒர்க் எடுக்கலை, ஏன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ்லலாம் போகிறது. அப்புறம் போய் பார்த்தா வந்து சென்னையில் இறங்கிட்டேன். சிங்கப்பூர்லேருந்து அந்த 12 மணி நேரம் ட்ராவல் நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தேன், தூக்கமே வரலை. அப்புறம் பார்த்தா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இறங்கிட்டா. சென்னையில் இறங்கினோடனே வந்து எல்லா பேக்கேஜஸும் வரும், எல்லாமே இது பண்ணும். பார்த்தா நான் என்ன எக்ஸாம்னா ஃபார் எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறேன், அதுதான் மெயின் எக்ஸாம், நான் ரொம்ப நேரம் படித்தது இல்லையா. அந்த பேக்கேஜ் வந்து இட் காட் லாஸ்ட் இன் சிங்கப்பூர் இட் செல்ஃப். நாளன்னைக்கு எனக்கு எக்ஸாம். அந்த பேக்கில் இருக்க நோட்ஸில் தான் வந்து மெயின் ஷார்ட்கட் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே நம்மளுக்கு என்ன வருதோ அதுதான் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டேட் ஸ்ட்ராங் அண்ட் ஐ ஸ்டார்டட் பேக் டு ஹோம். பேக்கேஜ் கிளைமில் எழுதி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவோங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பண்ணதுனால நான் வந்து எழுதி கொடுத்துட்டு ஐ ஸ்டார்டட். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி லென்த்தி ஃப்ரம் தேர் to the time that I actually completed CPA. So stay tuned.